ஆக்சுவலா இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நான் வந்து 4 ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு பீட்ரூட் அண்ட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு பீட்ரூட் வந்து சீவிக்கோங்க. ஆக்சுவலி ஆனியன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நைஸாக சாப் பண்ண முடியும்னா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா சீவ போறேன். நல்லா எனக்கு இந்த மாதிரி சின்னதா இருக்குல்ல அதுல வந்து நான் வந்து இதுல ஒரு 25 கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். பயந்துராதீங்க, ஸ்பைஸா இருக்கணும், நல்லா இருக்கும். பட் ரொம்ப ஸ்பைஸியா இருக்காது. கொஞ்சோண்டு புதினா, லைக் கொஞ்சமா ஏன்னா புதினா ரொம்ப போனுச்சுன்னா லைக் புதினாவோட டேஸ்ட் தான் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அண்ட் கொத்தமல்லி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட போறோம். ஓகே, தேங்காய் வந்து சும்மா கொஞ்சமா தேங்காய் ஜார்ல மாத்திட்டேன். ஸோ இப்போ வந்து இதுல கொஞ்சமா தேங்காய் ரொம்ப போட்டா அப்புறம் காரம் இருக்காது. ஸோ அதுல கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கடலை, சும்மா 4 பொட்டுக்கடலை, அவ்வளவுதான். இதோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, குட்டி பால்ல அளவுக்கு புளி, ஓகேயா, அதை எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதான் நம்மளோட கார சட்னி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி சாப்பிடலான்ற மெத்தட் நான் சொல்றேன். எங்க பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி பால், இது போதும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலா நான் உப்பு போட சொல்ல மறந்துட்டேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அண்ட் இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி, இப்படிதான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுல நம்ம சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி எல்லடை வாங்கிக்கோங்க. நான் வந்து எல்லடை செட்டு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா முட்டையில கூட ட்ரை பண்ணலாம், முட்டையில நல்லா இருக்கும். இந்த எல்லடை வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்மால் சைஸ் எல்லடை தான். இந்த எல்லடை வேணும்னா திருச்சியில கருமண்டபம்ல எங்கிட்ட இருக்கு, அப்போலோ ஃபார்மசி பக்கத்துல இருக்கு. இஃப் யூ திருச்சி பீப்புள் நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம். டேஸ்ட் பார்க்கறதுக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கேன், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லடை தட்டை எடுத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா இந்த கார சட்னி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஆனியன் போட்டு செஞ்சோம்ல அது, சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, எனக்கு நீங்க தேங்க் பண்ணுவீங்க. ஓகே, பாய், நாங்க சாப்பிட போறோம்.